இலங்கை அரசியல் யாப்பை பல தடவைகள் திருத்துவதை விட புதிய அரசியல் யாப்பு ஒன்றினை உருவாக்குவது நாட்டு மக்களுக்கு ஆரோக்கியமானது. இலங்கை அரசியலமைப்பு சட்டங்கள் ஆட்சியாளர்களுக்காக அல்லாமல் குடிமக்களுக்காக மாற்றியமைக்கப்பட வேண்டும். சட்டங்கள் இன்னும் முழுமை பெறவில்லை என்பதை கடந்த கால தற்போதைய கள நிலவரங்கள் உணர்த்துகின்றன. இலங்கை அரசியலமைப்பின் பல திருத்தச் சட்டங்கள் கொண்டுவரும் யாப்பு அவசியம் என முன்னாள் அமைச்சரும் அக்கரைப்பற்று மாநகர சபையின் பதவியை ஏற்க இருக்கும் மேயர் குறிப்பிட்டிருந்தாலும், நடந்து முடிந்த உள்ளூராட்சி மன்ற சட்டத்தின் பிரகாரம் தேர்தலில் தோற்றவர்கள் மீண்டும் சபைக்கு வருவதும் கூடிய ஆசனங்கள் பெற்ற கட்சிக்கு மேலதிக பட்டியல் ஆசன உறுப்பினர்கள் இல்லாமலும் இருப்பதும் மக்களின் தீர்ப்புக்கு ஆரோக்கியமாக அமையாது எனவும் மக்கள் கருதுகின்றனர். காலத்திற்கு காலம் இலங்கையை ஆளும் தரப்பினர்கள் புதிய திருத்தச் சட்டங்களை அமுல்படுத்திக் கொண்டிருக்கின்றனர். 1922, 1928 காலப்பகுதியிலும் முன்னாள் ஜனாதிபதி ஆர் ஜெயவர்தன ஆட்சியிலும் திருத்தங்கள் அமுல்படுத்தப்பட்டது. மீண்டும் 1986, 1988 காலப்பகுதியிலும் அதற்கு பின்னரும் திருத்தங்கள் செய்யப்பட்டதில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முறை சட்டமும் உள்ளடக்கப்பட்டிருந்தது. இதில் மாகாண சபை சட்டமும் உள்ளடக்கப்பட்டிருந்தது. இலங்கையின் தேசிய இனப்பிரச்சினைக்கான தீர்வுகளுக்குமான நகழ்வு 13வது திருத்தச் சட்டமும் இதில் உள்வாங்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாக பல வருடங்களாக பேசப்படுகிறது. அதில் உள்ள அம்சங்கள் முழுவதும் பூரண தெளிவு பெறாதவர்களாக மக்கள் இருக்கின்றனர். இலங்கையில் உள்ள மூவின மக்களுக்கும் நீதமாக வழங்கக்கூடிய ஒரு புதிய அரசியல் யாப்பினை உருவாக்க வேண்டிய தேவை பற்றியும் ALM அதாவுல்லா குறிப்பிடும்போது திகாமடுள்ள தேர்தல் தொகுதியினையும் 2ஆக பிரிக்க வேண்டும் எனவும் குறிப்பிடுகிறார். திருத்தச் சட்டங்கள் மாகாண சபை உள்ளூராட்சி தேர்தல் முறையிலும் மாற்றம் வேண்டும் என 2025 ஜனாதிபதியும் குறிப்பிடுகையில், உள்ளூராட்சி சட்டம் போதாது என்றால் 3/2 பெரும்பான்மையுடன் சட்ட திருத்தம் ஏற்படுத்தப்படும் என குறிப்பிடுவது காலத்திற்கு காலம் ஆளும் ஆட்சியாளர்களினால் மாற்றியமைக்கப்படும் சட்டங்கள் மூவின மக்களுக்கும் நீதமாக வழங்கக்கூடிய தீர்வாக இருக்கவில்லை என்பதனால் மீண்டும் சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்றிருந்தால் அது தார்மீக எல்லையை நிர்ணயிக்கும் காணி சீர்திருத்தமும் உள்ளடங்கப்பட வேண்டியது அவசியமாகும். நாட்டின் கிராமங்கள் தொடக்கம் நகரங்கள் வரை வாழ்கின்ற சகல இன மக்களுக்கு உரித்தான தேசிய காணிக் கொள்கை ஒன்று மேலும் விரிவாக அமையப்பெறுவதன் மூலம் நாட்டின் சகல பிரச்சினைகளையும் இலகுவாக்கலாம் என்று மக்கள் கருதுகின்றனர். மக்களுடைய அனைத்து தேவைகளையும் உள்ளூராட்சியிலிருந்து மாகாண சபை தொடக்கம் மத்திய அரசாங்கம் வரை இயங்கக்கூடிய குறிப்பாக கிழக்கு மாகாணத்தின் சிறுபான்மை கட்சித் தலைவர்களிடத்தில் அரசியல் தலைமையின் அவசியத்தையும் சுட்டி நிற்கின்றது. அது முதலமைச்சர் வரை சிலாகித்து பேசப்படலாம். அது தேசிய ரீதியில் பயணிக்கும் தமிழ் முஸ்லிம் பிரதிநிதித்துவத்தின் அவசியத்தை மேலும் உணர்த்துகிறது. ஆளும் தரப்பு அரசாங்கம் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு தேவையான சட்டங்களை திருத்துவதற்கு ஏற்கனவே நடவடிக்கைகள் எடுத்து வருவதாக கூறப்பட்டாலும், தேர்தல் ஒன்று நடத்துவதற்கு பல மாதங்கள் கடந்து செல்லும் தற்போதைய அரசியல் களம் காணப்படுகிறது. அரசியலமைப்பு திருத்தச் சட்டத்திற்கு தேவையான விதிகள் ஒழுங்குமுறைகளையும் அரசாங்கம் பாராளுமன்றத்தில் அதனை நிறைவேற்றப்பட்ட பின்னர் மாகாண சபை தேர்தலை நடத்த முடியும் எனும் ஆலோனையும் தெரிவித்தாலும், சர்வதேச உறவுகளையும் பேணும் அவசியத்தின் வெளிப்பாடுகளும் பொருளாதார ஸ்திரத்தன்மையை போதுமானதாக தக்கவைக்கும் உபாயங்களையும் அது தேசிய ரீதியிலும் நேச நாடுகளின் ஒத்துழைப்பையும் பேணுவதில் அதன் உடன்படிக்கைகள் பிசகுமானால் அது ஆட்சி மாற்றத்திற்கும் வழிவகுக்கும். ஊழலில்லாத நாட்டை கட்டியெழுப்புவதற்கு எல்லோரும் ஆதரிப்பதும் அதற்கான திட்டங்களை முறையாக வகுத்தே கையாள முடியும் என்றிருக்கும் போது, உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகளின் ஆளும் தரப்பு அரசாங்கம் ஆட்சி அமையாத சபைகளுக்கு போதுமான நிதி ஒதுக்குவதில்லை எனும் செய்திகள் ஊடகங்கள் வாயிலாக பேசப்படுகிறன. குறிப்பாக அக்கரைப்பற்று மாநகர சபை ஆளும் அரசாங்கம் இல்லாத தேசிய காங்கிரஸ் கட்சியின் ஆட்சி நிர்வாகம் அமைந்தாலும், அதன் சபைக்காக அரசினால் வழங்கும் சகல உதவிகளும் பன்முகப்படுத்தப்பட்ட நிதியிலிருந்து சபைக்கு வழங்கப்பட வேண்டும். அது ஒரு கட்சி சார்ந்த விடயமல்ல, ஊர் மக்களின் ஜனநாயக வழிமுறைக்கு வழங்கப்படுகிறது என்பது யதார்த்தமானது. அச்சபையில் பல கட்சியிலிருந்து வருகை தந்த உறுப்பினர்கள் எல்லோரும் மக்களின் தேவைக்காக பணியாற்றும் போது சபைக்கு கிடைக்கும் சகல அரச
தனியார் மற்றும் கட்சிகளின் உதவி எதுவாக இருந்தாலும் சபைக்குரியது என்றுதான் நாம் கருத முடியும். எத்தீர்வுகள் ஆனாலும் அக்கிருமங்களிலும் நாம் திறந்த மனதுடன் செய்யப்படுவோமானால ஊரின் வளர்ச்சிக்கு நம்மால் மேலும் உதவ முடியும். தேசிய காங்கிரஸ் கட்சியின் கொள்கை, அதன் இலக்கிலொன்று சுழற்சி முறை அதிகார பகிர்வு. அதன் மூலம் அக்கரைப்பற்று மாநகர சபையிலும் பிரதேச சபையிலும் தேசிய காங்கிரஸ் கட்சியின் பிரதிநிதிகள் வகிக்கும் பதவிகளும் குறிப்பிட்ட காலத்தின் பின்னர் சுழற்சி முறையில் பகிர்ந்தளிக்கப்படும். அவர்களுக்கான புதிய பதவி பிரமாணங்கள் 6 மாதம் அல்லது 1 வருடம் எதுவானாலும் கட்சியின் தீர்மானங்களின் பிரகாரம் நியமனங்கள் வழங்கப்படுகின்றது. அக்கரைப்பற்று மாநகர சபையின் நிர்வாக கட்டமைப்புகள் மேலும் மக்களுக்கு உச்ச பயனடையும் முறையான முகாமைத்துவ திட்ட முறையினை வகுத்து அதனை செயல்படுத்தலில் அவைகள் நடைமுறையிலும் இருக்கும்போது கட்சிகளுக்குள் பொருத்தமான உறுப்பினர்கள் மாகாண சபை தேர்தலிலும் போட்டியிட வழியமைக்கிறது. மேலும் தேசிய ரீதியிலும் அது பயணிக்க மேலும் உதவுகிறது. கடந்த 2008ஆம் ஆண்டு கிழக்கு மாகாண சபையின் தேசிய காங்கிரஸ் கட்சிக்கு கிடைத்த பிரதிநிதித்துவத்தை முறையாக கையாண்டதினால் மக்களின் ஆதரவும் அதற்கு கிட்டியிருந்தது. தேசிய ரீதியிலும் செயற்பட்ட அனுபவமும் அதன் தலைமைக்கு கடந்து வந்த பல்வேறு வரலாறுகள் போதுமாதான சான்றாகவும் பதிவேற்றப்பட்டிருக்கிறது. தேசிய காங்கிரஸ் அதன் கட்சியின் இலக்கிலிருந்து கட்சியின் சில சார் அங்கத்தவர்களுடைய காலத்தின் கோலத்தால் ஏற்பட்ட அவர்களுடைய இலக்கும் வேறுபட்டதான கோணத்தில் நகர்ந்த நிலைப்பாடுகளினால் அக்கட்சியின் வளர்ச்சிக்கும் பெரும் தடையாக உணர்த்தப்பட்டிருந்ததனை பரிசீலனை செய்து கொண்ட அவசியத்தையும் நடந்து முடிந்த உள்ளூராட்சி தேர்தல் கள நிலவரங்கள் சுட்டி நிற்கின்றது. இதனால் கட்சியின் தலைமையே போட்டியிட வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருந்தது. அதைத்தான் மக்களும் விரும்பினர். அதன் பின்னர் பெரும்பான்மை ஆதரவுடன் தேசிய காங்கிரஸ் தலைமை AL-M அதாவுல்லா மாநகர சபை பிரதேச சபை அக்கரைப்பற்று ஊரின் தலைமைத்துவ அரசியல் அடையாளத்தினை மீண்டும் வழங்கி அங்கீகரித்துள்ளனர். அதன் மூலம் மாநகர சபை மேயர் உத்தியோகபூர்வமாக பதவியேற்பும் 2025 2 திகதி நடைபெற ஏற்பாடாகியுள்ளது. 2025 6 திகதி உள்ளூராட்சி பதவிக்காலம் ஆரம்பமானது. அக்கரைப்பற்றின் 2 சபைகளுக்கும் தனித்து ஆட்சியமைக்க முடியாத ஆளும் தரப்பும் மற்றும் ஏனைய கட்சிகளும் பெரும்பான்மையினை இழந்தாலும் ஊர் மக்களின் நலனுக்காக கட்சி பேதமின்றி நாம் செயற்படும் போது கிடைக்கப்பெறும் சேவைகள் அதனை முறையான கட்டமைப்பு முகாமைத்துவத்தை ஒழுங்கமைப்பு செய்யது. பின்னர் அபிவிருத்திகளை முதன்மைப்படுத்தி பணிகளை தொடர முடியும். சபையின் உறுப்பினர்கள் தன்னை பற்றி மட்டும் சிந்திக்கும் வாழ்க்கை பயணத்திற்கு மாற்றமாக எல்லோருக்கும் கிடைத்த இச்சந்தர்ப்பத்தை உண்மைக்காக அர்ப்பணிதத்தால் அகந்தை கொண்ட மனம் என்பது புறந்தள்ளிவிடப்படும். ஊரின் நலன்களில் உங்கள் பாசத்தை வெளிப்படுத்துங்கள் என்று ஆர்வம் செலுத்தும் மக்கள் கருதுகின்றனர். வாழும் காலம் சுருங்கிவிட்டது. செல்லும் பயணம் நீளமானது. சமூகத்தின் சேவகனாயிருக்கும் வரைக்கும். ரசாக் முஹம்மட் அலி, பல்துறை கலைஞர், தென்கிழக்கு பல்கலைக்கழகம், 2025 சனிக்கிழமை. இக்கட்டுரை ஊடகங்களுக்கு 2025 திகதி என்று அனுப்பியது குறிப்பிடத்தக்கது.